ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்னிங் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நேந்திர வாழைப்பழம் வந்து 2 இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாதுளம்பழம், கொஞ்சம் பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை கொஞ்சம், ப்ரௌன் கலர் திராட்சை கொஞ்சம், அப்புறம் ஒரு 2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேன் எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. மாதுளம்பழத்தை போட்டுடலாம், வாழைப்பழத்தை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பழங்களை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம், திராட்சை அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் தேன் சேர்க்கறதுனால நம்ம சுகர் சேர்க்கணுன்றது இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறது நல்லது. மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பாலை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு ஓட்டிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 டம்ளர் பால் எடுத்திருந்தேன். 2 வாழைப்பழம், ஒரு மாதுளம்பழம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 பேருக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸையும் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் இதை நம்ம குடிச்சிட்டோன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நமக்கு பசியே எடுக்காது. இது பழம் சாப்பிடாத குழந்தைங்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் உள்ளே சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து தேன் சேர்த்துருக்கேன். தேன் சேர்த்துக்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு தேன் சேராது, அப்படி இருந்தால் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சுகர் நல்லது இல்லைன்றாங்க, அதனால் அதை தவிர்த்திடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.